ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, 1/4 கிலோ கொத்தவரங்காயை பொடியாக நறுக்கி எடுத்துக்கங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூனு மற்றும் ஒரு காஞ்ச மிளகாய். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதக்கும் போதே ஒரு ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய கொத்தவரங்காயம் சேர்த்து வதக்குங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணியை விட்டு மூடி வேக விடுங்க. இதற்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா, மிக்சியில் ஒரு தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடியும், 4 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் ரெட் சில்லியை போட்டு ஒரு பல்ஸில் வச்சு அரைச்சிட்டு இதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மிக்சியில் கொஞ்சோண்டு வறுத்த வேர்க்கடலையும் அரை ஸ்பூன் சீரகமும் பொடி பண்ணி இது வேகும்போதே இதில் சேர்த்துருங்க. அதில் சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துட்டே இருங்க. ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா, கருவேப்பிலையை அதில் கிள்ளி போட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.